அண்மை செய்தியை பார்க்கிறோம். சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் சேனல் என்ற அதன் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் கேட்டு அவர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதனிடையில் மேலும் விசாரணையின் போது யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான தகுந்த நேர்மை வேண்டும் என்றும், நேர்காணல் அளிக்க வருபவர்கள் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க தோண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக வழக்கில் சேர்க்க வேண்டும் என்றும் நீதிபதி குமரேஷ் பாபு கருத்து தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.